Taste the Daily. அரசியல் கட்சிகளின் உட்கட்சி விவகாரங்களை விசாரிக்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை என அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் தெளிவுபடுத்தியுள்ளார். இதுகுறித்து அவரது பேட்டியை இப்போது பார்க்கலாம். சூரியமூர்த்தி என்ற நபர் அவர் கட்சியில் உறுப்பினரும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியாரை எதிர்த்து தேர்தலில் போட்டியிட்ட ஒரு நபர். அவர் தன்னை அதிமுக என்று சொல்லிக்கொண்டு தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது விசாரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மனுவிலே சென்னை உயர்நீதிமன்றம் அதன் மீது அந்த வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் சொன்ன கருத்து நீதிமன்றத்தில், நாங்கள் இந்த வழக்கை 4 வாரத்துக்குள் முடிவு செய்கிறோம், இந்த மனுவின் மீது முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொன்னதை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லது. அந்த விசாரணையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய கருத்தை கேட்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் கேட்டது. 23/12/2024 அன்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை ஏற்று தேர்தல் ஆணையமுடைய அந்த நோட்டீஸை ஏற்று 23/12/2024 தேர்தல் ஆணையத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அங்கே அந்த தேர்தல் ஆணையத்தில் முன்பாக ஆஜராகி இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல, இந்த மனுதாரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து, அதிலும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனு தவறான மனு, போலியான மனு, இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த சூரியமூர்த்தி என்ற நபர் கொடுத்திருக்கிற அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கிற கேட்கப்பட்டிருக்கிற நிவாரணம் என்பது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள், மாற்றங்கள், பொறுப்பாளர்களுடைய மாற்றங்கள், இது அனைத்தும் செல்லாது, முறையற்றது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இவை அவர் கேட்டிருக்கிற நிவாரணங்களை விசாரிக்கிற இது ஒரு கட்சியினுடைய உள்கட்சியினுடைய விசாரணை. அந்த உள்கட்சியினுடைய விசாரணையிலே தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக 23/12/24 அன்று நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் 2 தவறுகளை செய்தது. வழக்கு போட்டது சூரியமூர்த்தி என்ற ஒரு தனி நபர், இந்த இயக்கத்துக்கு அதிமுக தொடர்பு இல்லாத ஒரு நபர். அதன் மீது சென்னை நீதிமன்றம் முடிவெடுங்கள் என்று சொன்னது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? 23/12 அன்று எங்களுடைய வாதத்தை கேட்டுவிட்டு பிறகு இந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இந்த கழகத்திலே இல்லாத சில நபர்கள், தற்குறிகள் கொடுத்த மனுக்களையும் சேர்த்து நாங்கள் விசாரிக்க போகிறோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே, சென்னை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே நீங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்ற போதே பார்த்திருக்கலாம். நீதிமன்றம் கடுமையாக நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது. நாங்கள் எப்போது எந்த இடத்திலே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது, நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொன்னதை பதிவு செய்து நாங்கள் உத்தரவு போட்டோம். அப்படி என்றாலும் இந்த மற்ற 5 மனுக்கள் மீதும் எந்த உத்தரவும் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆட்சேபம் இருந்தால் சொல்லுங்கள், 13ஆம் தேதிக்குள்ளே அதுக்கு ஏதாவது பதில் மனுக்கள் போடுங்கள் என்று முழுமையான விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உட்படுத்தியதால் தன் அதிகார வரம்பை மீறி, இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு விசாரித்ததை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்.